தர்மபுரி டவுன் தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க அதிமுக, திமுக 2 பேருமே ஸ்ட்ரெயிட்டா போட்டியிடல. ஸோ அவங்களோட கூட்டணி கட்சிகள் தான் போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாமக கட்சியை சேர்ந்த டாக்டர் சௌமியா அன்புமணி இங்க போட்டியிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக கட்சியை சேர்ந்த இளங்கோவன் அவர்கள் இங்க போட்டியிடுறாரு. தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதிகளிலேயே இந்த தர்மபுரி மெயின் தொகுதி மட்டும்தான். ஸோ டவுன் ஏரியா அதிகமாக இருக்கிற, அதாவது நகர்ப்புற தொகுதியா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்க சௌமியாவை இருக்கனா கரெக்டா இருக்குங்கிற மாதிரி பாமக பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க தேமுதிகவுக்கு சீட்டை கொடுத்து ஸோ மற்ற ஓட்டுகளை நாம கைப்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ டிஎம்கேவும் பிளான் பண்ணி இளங்கோவன் அவர்களை இறக்கி விட்டுருக்காங்க. 2 பேருக்குமே ஈக்குவல் வேல்யூ தான் இருக்கு. பாமக தான் நிக்குது, பாமக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இதே மாதிரி தர்மபுரி தொகுதியில அன்புமணி ராமதாஸ் அவர்களே போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஸோ அதனால இங்க வந்து கேண்டிடேட் யாரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, கூட்டணி எது அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ரிசல்ட்டை தீர்மானிக்கும். ஸோ இந்த தொகுதியும் ஆல்மோஸ்ட் டிஎம்கே கைப்பற்ற ரெடியா இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 2016 பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி டிஎம்கே கிட்ட தான் இருந்துச்சு. 2021 தான் இவங்க கிட்ட இருந்து புடுங்கியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் அதை எடுக்க ட்ரை பண்றாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஸோ டிஎம்கே இந்த தொகுதியை திரும்பவும் கைக்குள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது தான் இப்போ